உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். சர்வ வல்லமை நிறைந்த பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நமக்கு சேர்த்து கொடுத்து விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே விசுவாச கூட்டத்தாராக நாம் ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நம்முடைய ஆத்ம ஜீவத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் தேவன் இந்த நாளை நம் அனைவருக்கும் கிருபையாக தந்திருக்கிறார். தேவன் இந்த நாளை கொடுத்த இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் நிலவுவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலோடு இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இந்த காலை ஆராதனையினுடைய துவக்க பாடலாக இயேசுவின் இன்ப நாமத்தில் பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இன்ப நாமத்தை எல்லாரும் போற்றுங்கள். விண்ணோர்கள் போல அவரை நீர் வாழ்க 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 பிசாசி நின்று மாந்தரை மீட்டோரை போற்றுங்கள். ஒப்பற்ற நேசரவரை நீர் வாழ்க 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 எல்லாரும் அருளாதரை மகிழ்ந்து போற்றுங்கள். ஜீவாதிபதியாவரை நீர் வாழ்க 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 கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனையினுடைய துவக்க ஜபமாக நம்முடைய அன்பு சகோதரர் ஜான்சிங் அவர்கள் நம்மை ஜபத்திலே வழிநடத்துவார். வானாதி வானங்கள் விற்றிருந்து பூமியின் மணமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து இந்த நாள் வரை ஆசீர்வதித்து வழிநடத்தி வரும் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, அப்பா அந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை வேலையிலும் தேவனை நோக்கி கூப்பிடும்படியாகவும் சத்திய வசனங்களை கேட்கும்படியாகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக உண்மை நோக்கி நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. நீ கேட்கின்ற சத்தியங்களை எங்களுக்கு புரியும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் தகப்பனே. மீதியான வேலை முழுவதும் பொருட்படுத்தி நடத்துகிறது. இந்த ஆராதனை வேலை முடிவு வரையும் உங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ரட்சகர் ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த தாழ்மையான விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் காப்ரியேல் அவர்கள் வாசிக்க கேட்போம். நாளுக்குரிய பரலோக மன்னா ஆகஸ்ட் 2.
நம்மை உண்டாக்கின யெகோவாவுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95 அதிகாரம் 6 வசனம். வசனத்திற்கான விளக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாகவும் நேர்மையாகவும் நாம் நடக்க முடியாதென்று நாம் நமக்குள் நினைக்கக்கூடும். பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் விசுவாசம் காணப்பட நாம் முழங்காற்படியிட்டு ஜெபத்திலே நிலை நிற்பது அவசியமானது. அவரே நம்மை உண்டாக்கினார் என்பதை உணர்ந்து நம்மை உண்டாக்கினவர் நம்மை நடத்துவார் என்ற விசுவாசத்துடன் அவரிடம் சேர வேண்டும். ஜெபத்திலே நாம் அவருடன் நெருங்கி வாழும்போது நல்நடக்கை உள்ளவர்களாக ஜீவிக்க முடியும். ஏசாயா 45 அதிகாரம் 22 முதல் 24 வரை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்கள். ஆமாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக இந்த நாளிலே நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தர இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு அழுக்கு வஸ்திரம் தரித்த ஜோசுவா என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய மூத்த சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய தினத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆத்ம ஜீவத்திற்கு பிரயோஜனமாக இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டினுடைய தலைப்பு அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா என்கிற தலைப்பில் ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம சிந்திக்கலாம். அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா. ஸோ இந்த தலைப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனம் பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சகரியாவிலிருந்து சகரியான்னு உடனே நமக்கு பேசிக் சப்ஜெக்டில் இது வரும். அந்த சகரியா கண்ட 4 ரதங்கள் அது வரும். அப்புறம் பறந்து போகிற புஸ்தக சொல் பார்த்துருக்கோம். அப்புறம் பறந்து போகிற மரக்கால் அது பார்த்துருக்கோம். மிருது செடின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். அப்புறம் இன்னும் என்ன பார்த்துருக்கோம்? அப்புறம் சகரியா 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த கடைசி கால யுத்தத்தினுடைய காரியங்களை குறிச்செல்லாம் பார்த்துருவோம். சரியா? ஓகே. இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா. ஆக்சுவலாக இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே சில தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்க்கும்போது அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு நம்ம கவனிக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே அந்த மாதிரி நம்ம இந்த புஸ்தகத்தை கவனிக்கும்போது இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. சிறைப்பட்டு போயிட்டு அந்த சிறையிருப்பு முடியும் போது அங்கே கோரேஸ் ராஜாவுடைய ஒரு கண்ட்ரோலுக்கு வராங்க. அப்போ கோரேஸ் ராஜா என்ன செய்கிறார்? இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நீங்கள் திரும்ப உங்கள் சொந்த நாட்டுக்கு போய் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்து அனுப்புகிறார். அவர்களும் போய் ஆலயத்தை கட்டும்போது அங்கே நிறைய எதிரிகள் ஆலயம் கட்டுறதுக்கு தடை செய்கிறாங்க. அப்போ சிறிது காலம் அந்த ஆலயம் கட்டுறது தடையாக இருந்தது. அப்போ ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டாங்க. ஸோ அந்த சோர்ந்து போகிற நேரத்தில் அவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தேவன் அனுப்பின தீர்க்கதரிசிகள் தான் இந்த சகரியா, ஆகாய், எஸ்ரா, இந்த 3 தீர்க்கதரிசிகள். சரிங்களா? ஸோ இவர்கள் போய் நல்ல ஆலயம் கட்டுவதற்கு அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு படிச்சிருக்கோம். ரைட், இதுதான் பேக்ரவுண்டு. இப்போது இந்த காலப்பகுதியில் தான் சகரியா கண்ட தீர்க்க தரிசனம். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம விளக்கமும் பார்த்துட்டோம். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஆலயம் கட்டினார்கள். அங்கே ஒரு தடை.
தடை நீங்கிச்சு, ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம தான் ஆலயம் இல்லையா? இங்கேயும் நிறைய தடைகள் இருக்குது. இந்த தடைகள் இருந்த போதிலும் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். ஏன் எப்படி முடிக்கப்படும்? அன்னைக்கு அந்த சப்ஜெக்டெல்லாம் படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். அங்கே மிகாயேல் துணையாக வந்தார் அப்படின்னு சொல்லி தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் கூட படிக்கிறோம். அப்போது இந்த ஆலயம் எப்படி கட்டி முடிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இப்போது இந்த ஆலயம் யார் தான் முடிவு பண்ணிட்டோம்? நாம தான், நீங்களே அந்த ஆலயம். அப்போ இந்த ஆலயம் எந்த வகையில் கட்டி முடிக்கிறதுக்கு தேவன் ஏற்பாடு செய்கிறார். அப்போ இந்த ஆலயம் ஏற்கனவே எப்படி இருந்தது என்பதை குறித்து தான் இப்போ நம்ம ஒரு தீர்க்க தரிசனத்துக்குள்ளே போகும்போது அதையே கண்டுபிடிக்கக்கூடிய மூகாந்திரம் தான் இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா என்கிற ஒரு தலைப்பு. இது சகரியா 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1ஆம் வசனம் வாசிக்கலாம். போ. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனது வலது பக்கத்தில் நின்றார். பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு தரிசனம் பாருங்க. அப்போ சகரியாவுக்கு பார்க்குற ஒரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நிற்கிறாராம். அடுத்தது, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவனுடைய வலது பக்கத்தில் நிற்கிறான். இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? பிரதான ஆசாரியனான யோசுவா, ஒரு பக்கம் தூதன், இன்னொரு பக்கம் சாத்தான். எதுக்கு நிற்கிறானா? அவனுக்கு விரோதம் செய்யறதுக்கு அங்கே நிற்கிறான். அப்போது 2ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. அதாவது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவன்கிற இந்த யோசுவா அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அப்படின்னு சொன்னாராம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதாவது யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவராக நிற்கிறார். இந்த பக்கம் சாத்தான், இந்த பக்கம் தேவதூதன் நின்றுட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாராம் சாத்தானை நோக்கி, அதாவது கர்த்தர் உன்னை கடிஞ்சுக்குவார். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலேயே படிக்கிறோம். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்கிறதுக்கு அவன் வலது பக்கத்தில் நிற்கிறான். அப்போது அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவாவுக்கு விரோதிக்கிறக்காகவே சாத்தான் நிற்கிறான். அப்போ தேவன் சொல்கிறான், கர்த்தர் உன்னை கடிஞ்சுக்குவார், அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா அப்படின்னு சொன்னாரான். ஆனால் அதே சமயத்தில் அங்கே யோசுவா எப்படி நிற்கிறாராம் பாருங்கள். யோசுவாவோனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அந்த தூதருக்கு முன்பாக நின்றிருந்தான். இதுதான் விஷன். சரிங்களா? அப்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா அழுக்கு வஸ்திரம் போட்டு நிற்கிறார். இன்னொரு பக்கம் தேவதூதன், ஒரு பக்கம் சாத்தான். சாத்தான் நின்று என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அவனுக்கு ஒரு பாதகம் செய்கிறதுக்காக ரெடியாக நின்றுருக்கான். அப்போ தேவன் சொல்கிறாராம் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். அதான் ஏன் அப்படின்னா அவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. அப்படின்னா புரிஞ்சுங்களா? அவனே ஒரு கொல்லிக்கட்ட மாதிரி தான், அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. இது ஒரு விஷயம். இப்போ அடுத்தது 4ஆம் வசனம் பாருங்கள். இன்னும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது, வாசிக்கலாம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை கழித்து போடுங்கள் என்றான். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இப்போ இந்த கவனிச்சு பாருங்க. இப்போ தனக்கு முன்னால் நிற்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றார்? இவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள். உடனே களைந்து போட்டாங்க. அப்போ பார், உன்னுடைய அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசாரியர்கள், விசேஷமாக பிரதான ஆசாரியன், அந்த உடைகளை பற்றியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது அந்த உடைகளே அவங்களுக்கு மகிமையாக இருக்கும்னு பைபிள் சொல்லுது. அவங்களுடைய உடைகளே அவங்களுடைய மேன்மையை காட்டுமா. அப்படி உடைகளை தரிக்க வேண்டிய அந்த பிரதான ஆசாரியன் இப்போ எப்படி நிற்கிறாரா? அழுக்கு வஸ்திரம் போட்டுட்டு நிற்கிறார். இது ஒரு நார்மலான விஷயமே இல்லை. ஏன்னா பிரதான ஆசாரியன் எப்பொழுதுமே ஒரு மகிமைக்குள்ள அந்த உடைகளை போட்டு தான் வருவார். இப்போ நமக்கு இது ஒரு விஷன், இது ஒரு தரிசனம் காட்டப்படுது.
அப்படி இருக்க வேண்டியவர் இப்போ எப்படி இருக்கிறார்? ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்து அவர் அங்கே நிற்கிறார். இப்போ நமக்கு பிரதான ஆசாரியனுடைய சில படங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த உள் அங்கி, மேல் அங்கி, அதுக்கு மேலே இருக்கிற ஏபோத்து, அதுக்கு மேலே இருக்கிற மார்பதக்கம், இவைகள் எல்லாமே தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நமக்கு அறிவிக்கிறதா இருக்குது. அது நம்ம ஏற்கனவே சில சப்ஜெக்டில் கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போது அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைய சொல்லிவிட்டு இவன் மேல் சுத்தமான வஸ்திரங்களை போடுங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். இவன் அக்கிரமத்தை இவனிலிருந்து நான் நீங்க செய்து, அப்படின்னா புரியுதா? அப்போ அந்த அழுக்கு வஸ்திரம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அக்கிரமம் இல்லையா? ஸோ அந்த அக்கிரமத்தை உனக்கு நீங்க செய்கிறேன். அடுத்த வசனம் கவனிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றான். பாருங்க, இப்போ பிரதான ஆசாரியனுக்கு அதை செய்வாங்க இல்லையா? சுத்தமான பாகையை அவர்கள் மேல் வைப்பார்களாக. அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றான். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக, கர்த்தருடைய தூதன் அங்கே யோசுவாவுக்கு சாட்சியா அங்கே நிற்கிறான். இப்போ அவருக்கு நல்ல வஸ்திரங்கள் உடுத்தியாச்சு, ஒரு பாகை வச்சாச்சு. இப்போ தேவன் சொல்றார் பாருங்க, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து. இப்போ யாரை பார்த்து சொல்றார்? பிரதான ஆசாரியனாகிய யோசுவா பார்த்து சொல்றார். நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் உனக்கு கட்டளையிடுவேன். உனக்கு ஸ்பெஷல் பிளேஸ் நான் உனக்கு கட்டளையிடுவேன். ஆனால் கண்டிஷன் என்ன? நீ என் ஆலயத்தில் என் வழிகளிலே நடந்து என் காவலை நீ காக்கணும். அப்படி செய்தினா இந்த ஆலயத்தில் நீ தான் நியாயம் விசாரிப்பாய். உனக்கென்று ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். இது மட்டும் இல்லை, அடுத்தது சொல்கிறார் பாருங்க. இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, வாசிக்கலாம். இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இப்போ பாருங்க, இப்போ பிரதான ஆசாரியனாகிய யோசுவா கிட்ட தான் பேசுகிறாங்க. நான் சொல்கிறபடி நீ கேளு, நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தினா உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உனக்கு இருக்கு, சிறப்பான ஒரு இடம். அது மட்டும் இல்லை, நீ என் ஆலயத்திலேயே நீ தான் நியாயம் விசாரிப்பாய். இப்போ உனக்கு மட்டும் இதை நான் சொல்லலை, உனக்கு முன்பாக இருக்கிற உன் தோழர்களும் கேட்க கடவர்கள். அப்போ முன்னாடி சில தோழர்கள் கூட இருப்பாங்க போல், பன்மையில் சொல்லியிருக்கார் பாருங்க, தோழர் கூட கேட்கணும். அப்போது இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷர் இதோ கிளை எனப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இது முதல் ஒரு வார்த்தை. உங்களுக்கு அடையாளமாகவே ஒரு கிளை எனப்பட்ட ஒரு தாசன் ஒருத்தர் வருவார். இன்னொரு அடையாளத்தையும் சொல்றார், வாசிக்கலாம் பாருங்க, சகரியா 3:9. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். படிக்கும் போதே நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு வசனமாக நம்ம தியானிக்கும் பொழுது தான் அதனுடைய விளக்கம் நமக்கு புரியும். இப்போ சொல்கிறார், ஏற்கனவே இந்த 2 பேர்த்துக்கும் அடையாளமாக ஒரு கிளை ஒன்று வச்சுருக்கேன் நான். அதே சமயத்தில் கிளை மட்டும் இல்லை, ஒரு கல்லையும் நான் முன்னாடி வச்சுருக்கேன். இந்த ஒரே கல்லின் மேலே 7 கண்கள், அப்படின்னா தேவனுடைய முழு கவனமும் அது மேலே இருக்குது. இப்போ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி, அந்த கல்லில் நிறைவேற்றி இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன். முதல்ல யோசுவா கிட்ட இருக்கிற அக்கிரமத்தை எடுக்கிறாராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தினுடைய அக்கிரமத்தையே நான் ஒரே நாளில் நீக்கி போடுவேன். அப்படி நீக்கி போடும்போது அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, இவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தை அங்கே சகரியா பார்க்குறார். இது எந்த காலப்பகுதிக்குரிய ஒரு தீர்க்க தரிசனம்? ஏற்கனவே படித்தோம் இல்லையா? ஆலயம் கட்டிகிட்டு இருக்காங்க, அங்கே தடை வருது. அந்த தடையை நீக்குவதற்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக சகரியா போன்றவர்கள் போனாங்க. அந்த டைமில் சொன்ன ஒரு தரிசனம். அப்போது இதே மாதிரி தான் இங்கே ஒரு ஆலயம், நம்ம தான் ஆலயம் கட்டுவதற்கு தடை இருக்கக்கூடிய காலப்பகுதி. இப்போ அன்னைக்கு சகரியா போய் என்கரேஜ் பண்ணார். இன்றைக்கி சகரியா தீர்க்க தரிசனம் நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அந்த சகரியா தீர்க்க தரிசனத்தினுடைய சாராம்சங்கள்
புரியுதுங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த யோசுவா, அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா, இது யாரை குறிக்கும்? ஒரு க்ளூ என்ன கொடுக்கட்டுமா? இவர் ஒரு பிரதான ஆசாரியன். அப்போது நமக்கு பொறுத்த வரைக்கும், திருச்சபையை பொறுத்த வரைக்கும் பிரதான ஆசாரியன் யார் சொல்லலாம்? இல்லைங்களா? பிரதான ஆசாரியன் யார் சொல்லலாம்? நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பழைய ஏற்பாட்டில் விசேஷமாக ஆரோன் பற்றி படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு பிரதான ஆசாரியன் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆக்சுவலாக அந்த யோசுவாங்கிற பேர் இருக்குது பாருங்கள், அந்த யோசுவாங்கிற பேர் வந்து யஷ்வாலிருந்து வந்தது. அதுலேருந்து மறி வந்தது தான் ஜீசஸ். ஜோஸ்வா, ஜோஷியா, ஜீசஸ். சரிங்களா? அப்படின்னா இந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பிரதான ஆசாரியனாலே கிறிஸ்து தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா அவர் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கே. அழுக்கு வஸ்திரத்துக்கு அவரே மீனிங் கொடுக்குறார், அக்கிரமம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து அக்கிரமத்தில் இருந்தாரா என்று சொல்லி நம்ம கவனிக்கும் போது, அந்த ஒரு அழுக்கு வஸ்திரம் தரிச்சிட்டு இருந்தாரான்னு சொல்லும்போது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி, பாவம் அறியாதவர், மாசு மறுவற்றவர், பாவிகளுக்கு விலகினவர் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது ஒரு சின்ன பாவம் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்திலே போகாது. அப்படி இருக்கிற போது அவர் எப்படி ஒரு அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்க முடியும் இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியிருக்கிற பிரதான ஆசாரியனாகிய அந்த ஒரு யெஷுவா அவர் அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறார்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்து எந்த காலத்திலும் அக்கிரமத்துக்கூட அவருடைய ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் எப்போதுமே மகா பரிசுத்தம் உள்ளவர். அப்படின்னா இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா யாருக்கு தான் குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இயேசு கிறிஸ்துனால அடுத்த ஆப்ஷன் யார் தான்? பிரதான ஆசாரியன் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்து தான். அவர் வந்து ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது திருச்சபை அவரோட சேர்ந்துச்சுனாலே பிரதான ஆசாரியத்துக்குரிய எல்லா கடமைகள், பொறுப்புகள் எல்லாமே திருச்சபைக்கு வந்துடும். அது எப்போ? கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தில் கிறிஸ்துவோட சேரும்போது. அதுக்கு முன்னாடி அந்த நிலைமைக்கு போகிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இப்படித்தான் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதில் என்ன புரிஞ்சுதுன்னு பாருங்கள். ட்ரெஸ்ஸு, தலை வந்து கிளியராக இருக்குது, வஸ்திரம் தான் அழுக்காக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம், வஸ்திரம் தான் அழுக்காக இருக்குது, அப்போ தலை கிளியராக இருக்குது. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து இயேசு தான் தலை. இப்போ அவருடைய சரீரம்தான் அவருடைய திருச்சபை. இந்த சரீரம் தாங்க ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு, இந்த ட்ரெஸ்ஸு தான் அழுக்கு வஸ்திரம். அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் அழைக்கப்படும் போதே எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு பாவ நிலைமையில, அக்கிரமம் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இந்த நிலைமையில தான் இந்த திருச்சபை இன்றைக்கு இருந்துகிட்ருக்கு. அப்போது அன்றைக்கு ஆலயம் கட்ட போகும்போது அந்த தடை இருந்தபோது என்கரேஜ் பண்ணக்கூடிய நிலைமை தானே. இப்போவும் நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஆலயம் இல்லையா? ஆக்சுவலாக நம்ம தான் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கோம். என்ன பிரச்சனைன்னா நம்ம ஆலயம் ஆவதற்கு நம்ம போட்டிருக்கிற அழுக்கு வஸ்திரமே ஒரு தடை தான். நம்மக்கிட்ட இருக்கிற அக்கிரமம், நம்மக்கிட்ட இருக்கிற மீறுதல், நம்மக்கிட்ட இருக்கிற பாவம், இது தடையாக இருக்குது. இது பாருங்க. அப்படின்னு இந்த யோசுவா யாருன்னு படிச்சிட முடியும்? நம்ம தான். இந்த பக்கம் தேவதூதன் நிற்கிறார், இந்த பக்கம் யார் நிற்கிறதா? சாத்தான் நின்றுட்டுருக்கிறான். புரியுதுங்களா? அப்போது நம்ம வந்து சுத்தமாக இருந்தாலே அவன் விட மாட்டான். சுத்தமான இயேசு கிறிஸ்துவே அவன் கீழே தள்ளுறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் பண்ண பாருங்க. சுத்தமாக இருந்தாலே அவன் விட மாட்டாங்கிற போது நம்ம அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருந்தா விட்டுருவானா? அதனால தான் நமக்கு தீங்கு செய்வதற்கு எப்போதுமே அவன் தயாராக இருக்கிறான். இப்போ கூட நம்ம கவனித்து பார்த்தீங்கன்னா சாத்தான் கட்டப்படுதல் சப்ஜெக்ட் படித்தோம். இயேசு கிறிஸ்து கட்டியிருக்காருங்கிறது உண்மை. ஆனால் சர்டன் லிமிட் இப்போ அவருடைய கண்ட்ரோலில். இப்போ தேவனுடைய பிள்ளைகளை அவன் ஓரளவுக்கு துன்பப்படுத்தலாம். அது இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவன் மூலமாகவே திருச்சபை திரக்கூட்டத்தை பிரிச்சிருவார். புரியுதுங்களா? ஒரு சோதனை, ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி
யாரெல்லாம் வைராக்கியத்தில் வருகிறார்களோ அவர்கள் திருச்சபையாக மாறிடுவாங்க. இது யார் மூலமாகவே செய்கிறாருன்னா சாத்தான் மூலமாகவே செய்கிறார். அதனால் அந்த தூதன் அப்படியே நின்று பார்க்குறார். பார்த்துட்டு அவருடைய சபை ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னை கடிஞ்சுக்குவார். சாத்தானை பார்த்து சொல்கிறார், நீ ஒரு வேளை பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கு ஏதாவது நீங்கள் தீங்கு நினைத்தால் கர்த்தர் உன்னை கடிஞ்சுக்குவார். அப்புறம் உன்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, ஏனென்றால் அவன் அக்கினியிலிருந்து தப்பி வைக்கப்பட்ட கொல்லினார். அவனே ஒரு கொல்லிக்கட்டை, புரியுதுங்களா? அவன் ஏற்கனவே எரிஞ்சு போன மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கான். அவனை நீ மறுபடியும் என்ன செய்ய முடியாது, பெரிய அக்கினி கொடுத்தெல்லாம் அவனை நீ வந்து எரிக்கிறதுக்கான முடியாது. அப்படின்னா எந்த அளவுக்கு திருச்சபையின் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை தேவன் வச்சுருக்கார் பாருங்க. என்னுடைய பிள்ளைகள் அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற. ஆனால் அதே சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிறதுல என்ன தெரியுமா, அழுக்கான கந்தை, அழுக்கு வஸ்திரம். இது இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்தது, அது நமக்கு இருக்கு. என்னங்கிறத நம்ம படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி பாவத்தில் இருந்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய அந்த சத்தியம், அவருடைய இரத்தத்தினால நம்ம பிழைக்கிறோம் என்கிற நம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு அதை நம்ம முழுசாக விசுவாசித்து தேவனோடு ஞானஸ்தானம் மேற்கொண்டு ஒப்புரவாகி உள்ளுக்குள்ளே வந்தாச்சு, திருச்சபையாக இருக்கிறோம். அப்போது நம்மக்கிட்ட அந்த அழுக்கு வஸ்திரம் போயிடுச்சா அப்படின்னா, பாவம் அப்படிங்கிற அழுக்கு வஸ்திரத்தை எடுக்கிறார். ஆனால் இன்னும் நம்மக்கிட்ட சில அழுக்கு வஸ்திரம் இருக்குதான். கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன அழுக்கு வஸ்திரம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அதைத்தான் இங்கே ஏசாயா 64 சொல்லும்போது, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. அதாவது கொஞ்சம் பாவத்திலிருந்து வெளியே வந்தால் கூட இன்னமும் நம்ம சத்தியத்தில் அதிகமாக பக்குவப்படாத போது நம்ம சில நேரத்தில் சுயநீதின்னு ஒன்று வச்சுருப்போம். அந்த மேட்டுமையான சிந்தனை, அப்புறம் நம்முடைய பலவீனத்தினால் ஏற்படக்கூடிய சுயநீதிக்குரிய சில கருத்துக்கள், இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் இதுவும் நம்ம அழுக்கு வஸ்திரம் தரிக்கிற மாதிரி தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த வஸ்திரத்தினை எடுத்துக்கணும். அதனால தான் அவருக்கு ஆர்டர் போடுறாரு, இவன் கிட்ட இருக்கிற அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போடுங்கள், அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பீங்கள். இது எப்போ தெரியுமா நடக்குது? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்னைக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக தேவனிடத்தில் நம்ம ஒப்புரவாக வர்றோமோ, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நமக்கு சிறந்த வஸ்திரங்கள் போடப்படுது. என்ன வஸ்திரம் பாருங்க, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி 61 எழுதுறார். 10 வாசிக்கலாம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாளன் ஆபரணங்களினால் தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, பார்த்தீங்களா, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார். ஸோ இப்போ பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற அக்கிரமத்தையெல்லாம் தேவன் வெளியெடுத்து நீதிக்குரிய ஒரு உடையை கொடுக்குறார். நீதினா புரிதா? கீழ்ப்படிதல், தேவனுக்கென்று கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதலுக்குரிய வாழ்க்கை, அந்த ப்ராக்டிஸு அதை கொடுக்குறாராம். புரியுதுல்ல? அப்போது ஒரு வஸ்திரம் கூட, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. அப்போ நீதிக்குள்ளே நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரட்சிக்கப்படுவோம் என்கிற நம்பிக்கை, இதுதான் நமக்கு சுத்திரும் உடையாக இருக்குது. அதை தரிப்பிக்கிறார். சரியா? அப்புறம் கிரீடம், ராஜரீகம் சொல்கிறார் இல்லையா, ராஜாக்களும் ஆசாரிகளும் உங்களை ஆக்கினேன். எல்லாத்தையும் கொடுக்கும்போது சாத்தான் அப்படியே உற்று கவனிக்கிறானா, யோசுவாவுக்கு விரோதம் செய்வதற்கு இன்னைக்கு என்ன பண்ணிகிட்ருக்கான் தெரியுங்களா? நாம் அழுக்கு வஸ்திரம் தரித்த மாதிரி தான் நிற்கிற ஒரு சூழ்நிலை. சாத்தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கிறதே, இன்னைக்குன்னா ராஜ்யத்தினுடைய ஆரம்பம்,
என்ன பண்ணுறாங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எவ்வளோ கிளியரா இருக்கு பாருங்க. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய கிறிஸ்துவுடைய அதிகாரம் உண்டாயிருக்கு. கவனிங்க, இந்த டைம்ல தான் என்ன நடக்குது பாருங்க, வாசிக்கலாம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போ. அப்போ அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா நிற்கிறார். சாத்தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் மேல இரவும் பகலும் குற்றம் சாட்டிட்டே இருப்பானா, ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டே இருப்பானா. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் அவன் நிற்கிறான். தேவன் அந்த பக்கம் இருந்து சொல்றார், தேவன் உன்னை கடிஞ்சுக்குவார், அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ எவ்வளவு குற்றப்படுத்தினாலும் அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அவனே ஏற்கனவே அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளியா இருக்கான், அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஜெயிச்சிருவாங்களாம். அப்போது இன்னைக்கு கடைசி கால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். யார் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்க மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க. எப்படி? ஓயாமை. இந்த தப்பு, அந்த தப்பு, அதை செஞ்சார், இதை செஞ்சார், இதை பண்ணார், அதை பண்ணார், ஏதோ ஒன்று என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தொடர்ந்து குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த குற்றமும் அந்த தேவனுடைய பிள்ளையை ஒன்றும் பண்ணாது. என்ன பக்கத்தில் யார் நிற்கிறது? தேவதூதன் நிற்கிறார். சொல்கிறார், சாத்தானை பார்த்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட ஒரு கொள்ளி. அவங்க எப்படி அந்த அந்த காரியத்தை ஜெயிக்கிறாங்கிறத அடுத்த வசனம் பாருங்கள், 11ஆம் வசனம். அதாவது வெளிப்படுத்தல் 12:11. மரணமே நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிப்பாங்களாம் திருச்சபை, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? சாத்தானை பற்றி சொல்கிறா பாருங்க, குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், ராஜ்யம் வந்திருக்கு. அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே திருச்சபையின் பிள்ளைகளை குற்றஞ்சாட்டான். அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே அவன் தாழ தள்ளப்பட்டு போவான். தாழ தள்ளப்பட்டு போயிடுவான், அவ்வளோதான். சரியா? அப்போ அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா எப்படி தெரியுங்களா ஜெயிப்பாங்களா? மரணமே நேரிடுகிறா இருந்தாலும். அப்போது உயிரே போனாலும் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, அதுக்கு தப்பும்படி, புரியுதுன்னா, தங்கள் ஜீவனையும் பாராமல். அப்போது தப்பிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை, உள்ளே போயிடுவாங்களா, நீ என்ன வேணாலும் மிரட்டு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிரட்டுவாங்களாம், உயிர் போகிற அளவுக்கு. உன்னை கொன்னுருவேன், உன்னை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவேன் பாருங்க. அந்த மாதிரி சில மிரட்டல்கள் கூட வரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. உன்னை என்ன பண்ணுறேன் பார், நடுச்சந்தியில் நிறுத்திடுவேன், உன்னை அவமானப்படுத்திடுவேன், நீ எங்கேயும் சத்தியம் பேச போக முடியாது. எப்படியெல்லாம் மிரட்டுமோ அத்தனையும் மிரட்டுவாங்க, புரியுதுங்களா? ஆனால் தேவன் சொல்கிறார், சாத்தான் தான் அந்த வேலையை செய்கிறானா. யார் மூலமாக தான் செய்வான்? எல்லா சுற்றி இருக்கிறவங்க மூலமாக தான். அப்படி செய்யும்போது அந்த அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஊழியக்காரன் எப்படி ஜெயிப்பான்னு பைபிள் சொல்லி தெரியுங்களா? இதெல்லாம் நமக்கு தான். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். அப்படின்னா புரியுதுங்களா? ஒருவேளை நமக்கு அது வந்துச்சுன்னா நம்ம எந்த வசனம் பேசுகிறோமோ அதுக்கு சாட்சியாக நம்ம நின்னோன்னு போதும், ஜெயிச்சிடலாம். ஒரு வசனம் பேசுகிறோம், சார்ந்த குணமுள்ளவர்களாக இருங்கள் பைபிள் சொல்லுது. அந்த வசனத்துக்கு சாட்சியை இப்போ நான் இருக்கணும், சார்ந்த குணமுள்ளவனா இருக்கணும். பொறுத்து போங்கன்னு இருந்தால் பொறுத்து போகணும், சகிச்சுக்கோங்கன்னா சகிச்சு போயிடணும், அவ்வளோதான். அப்போ நான் சொல்கிற வசனத்துக்கு நான் என்னவா இருக்கேன்? சாட்சியாக இருக்கேன். சாட்சியாக இருந்தால் சாத்தானுடைய எந்த தந்திரங்களையும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நிறைய டைம் நம்மளை பற்றி சொல்லும்போது அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது இந்த பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தான் இப்போ அங்கே முன்னாடி நிற்கிறார். அந்த நிற்கிறது வேறு யாரும் இல்லை, நாம தான். இப்போ நமக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம்
15ஆம் வசனம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். பாருங்க, அப்போ ஒரு நீதியின் கிளையை நான் உதைக்க பண்ணுவேன். இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். ராஜ்யத்தின் ஆரம்பம் வரும்போது சாத்தான் திருச்சபையை முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அவன் அதை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் தேவனுடைய மகாபெரிய தீர்க்க தரிசனத்தின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியுள்ள கிளையாக எழும்பார். சரிங்களா? இப்போ கடைசியாக இந்த தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிற லாஸ்ட் டே செயின்ஸ், கடைசி கால பரிசுத்தவான்கள், அவங்கள பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை இதுதான். என்ன வார்த்தைன்னு கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இப்போ என்ன ஆயிடுச்சு, அழுக்கு வஸ்திரத்தை எடுத்தாச்சு, சிறந்த வஸ்திரங்களை போட்டாச்சு, அந்த அந்த கிரீடம் வச்சாச்சு. இப்போ சொல்றார், நீ என் வழிகளிலே நடந்து என் காவலை காத்தால். நமக்கு டைரக்டா ராஜரீகத்தை எல்லாம் கொடுத்துட்டு அந்த அந்த அஷூரன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நமக்கு தேவையான அத்தனை சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் சத்தியத்தின் நிமித்தமாக தேவன் கொடுத்தாரா. ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு தான் சொல்கிறார், இப்போ நீ என் வழிகளிலே நடந்து என் காவலை காத்தால் என் ஆலயத்தில் நீ நியாயம் விசாரிப்பாய். புரியுதுங்களா? நம்ம 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா. அப்போது 1000 ஆண்டு அரசாட்சி கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது இந்த உலகமே என்னவா இருக்கும் தெரியுங்களா, தேவனுடைய ஆலயமாயிடும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் சப்ஜெக்டில் அப்படி தான் வரும். இப்போ நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கோம். ஆனால் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது உலகமே தேவனுடைய ஆலயமாயிடும். அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பீங்கிறார். அப்போ உலக ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய மகா பெரிய நியாயாதிபதிகள், ராஜாக்கள். அப்புறம் இங்கே நிற்கிறவங்கள உனக்குன்னு தனியாக ஒரு இடம், ஸ்பெஷல் இடம் நான் வச்சுருக்கேன். உண்மையாலுமே அதுதானே இல்லைங்களா? இந்த உலகத்தில் தேவனுடைய திட்டத்தில் கவனிச்சு பாருங்க. அவருடைய கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் வரும்போது நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, தேவன் அப்பா, அப்புறம் அவருடைய குமாரன் கிறிஸ்து, அவரோட இணைந்த சபை, சுப்ரீம் பவர் இருக்கிறான். அதுக்கப்புறம் திரள் கூட்டம், அப்புறம் பூமியில் முற்பிதாக்கள், இஸ்ரேல் ஜனங்கள், உலக ஜனங்கள். இதில் யாருங்க டாப் மோஸ்ட் பொசிஷன்? டாப் மோஸ்ட் பொசிஷன் திருச்சபை தான். இயேசு கிறிஸ்துவை ஏன் சொல்லலைன்னா, அவங்க ஏற்கனவே இருக்கிறதே அந்த பொசிஷனில் தான். இவங்க அப்படி இல்லை, அழுக்கு வஸ்திரம் தரித்து மண்ணோட மண்ணா பாவத்தில் உழன்று கொண்டிருந்த பாவிகள், மோசமான நிலைமையில் இருக்கிறவங்க. இவங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு தங்களை புது சிருஷ்டிகளாக மாற்றிக்கொண்டார்கள். ஒரே காரணத்தினால தேவன் என்ன செய்கிறார், அவ்வளோ பெரிய பொசிஷனில் கொண்டே உட்கார வைக்கிறார். நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், அதே சமயத்தில் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேடர் நான் வச்சுருக்கேன், அதை உங்கள்கிட்ட இருந்து யாருமே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் திருச்சபைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். இப்போ திருச்சபைக்கு மட்டுமில்லை அன்புக்குரிய சகோதரர்களே, திருச்சபைக்கு முன்னாடி ஒரு குரூப் உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க. வாசிக்கலாம், சகரியா 3:8 வாசிங்க. இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். உன்னுடைய தோழருடன் கேட்கட்டும்ங்கிறார். அப்போ பிரதான ஆசாரியனாகிய யோசுவா யாரு? திருச்சபைக்கு நிழலாக இருக்கு. அப்படின்னா முன்னாடி தோழர்கள்ங்கிறது நிறைய பேர் பாருங்க. இப்போவே உங்களுக்கு தோணி இருக்கு, அப்போவே அவங்களுக்கும் இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், உன் தோழரும் கேட்க கடவர்கள். ஸோ இந்த 2 பேருக்குமே இயேசு கிறிஸ்து என்கிற புருஷர் ஒரு அடையாளத்தை நான் முன்னாடி வைக்கிறேன். அவருடைய ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் அவர் எப்படி நடந்தவர் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு பின்னாடி வாங்க. அப்படி வரும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரி இந்த பிரதான ஆசிரியருடைய யோசுவாவினுடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கும்போது நீங்கள் எதுக்குள்ளே வந்துடுவீங்கன்னு சொல்கிறார் தெரியுங்களா? திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் எல்லாரும் வரவழைக்கப்படுவார்கள். அப்போ திராட்சை செடி அப்படிங்கிறது யார்? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாரும் கொடிகள், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுங்கள். அப்படின்னா புரியுதுங்களா? அது யாரை குறிக்குதுன்னா திருச்சபை. அதே மாதிரி அத்திமரம் யாரை குறிக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள், அவர்களுடைய முற்பிதாக்கள். இந்த 2 கவர்மெண்ட்டு கீழே ஒட்டுமொத்த உலகமும் வரப்போதான். அதுக்கு முன்னாடி தான் இந்த பிரதான ஆசிரியர் யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து சிறந்த வஸ்திரங்களை போட்டு பாகையை வச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ரெடி பண்ணுறார். இன்றைக்கி நமக்கு அதுதான் இந்த வேலை. அப்போ நமக்கு நல்லா தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யோசுவா யாரை குறிக்குது? திருச்சபையை குறிக்கும். அப்படின்னா அவருடைய தோழர்கள் யாரை குறிக்கும்?
தோழர்கள்னு சொன்னால் புரியாது, தோழிகள்னால் புரிஞ்சிடும் இல்லையா? தோழிகள்ங்கிறது யார்? திரள் கூட்டம். இந்த 2 வகையான வகுப்பார் தான் இப்போ நமக்கு ஒரே வகுப்பாராகத்தான் இன்றைக்கி அழைக்கப்பட்ட நிலைமைக்குள்ளே வந்திருக்கோம். இதில் யாரெல்லாம் அழுக்கு வஸ்திரம் களைந்து சிறந்த வஸ்திரங்கள் உடுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் திருச்சபையாக மாறிடுவாங்க. அப்போது அப்படி மாறுறதுக்கு முன்னாடி அவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அந்த காட்சி அவர்களை உணர்வூட்டக்கூடிய லெவலுக்கு இருந்துச்சுன்னா அந்த உணர்வே அவர்களை திருச்சபையாக மாற்றும். அது என்ன காட்சி? அவர்களுக்காக மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பலி இல்லையா? தலையில் முள்முடி சூட்டப்பட்டது, கையில் ஆணி அடிக்கப்பட்டது, காலில் ஆணி அடிக்கப்பட்டது. இதெல்லாம் எதற்கு நிழலாக சொல்லப்பட்டது என்று சொல்லி கவனிக்கும்போது, தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து தலையில் முதல் தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துறதுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்ட நிலைமை, தன்னுடைய கிரியைகளை தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தின நிலைமை, தன்னுடைய நடக்கைகளை தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தின நிலைமை. அப்போது தலை, ஞானம், கிரியை, நடத்தை, இந்த 3மே நம்முடைய தலையாகிய கிறிஸ்து தேவனுக்கு பிரியமான பலி செலுத்தும் போது அதில் எவ்வளவு வலி இருந்தது பாருங்க. எவ்வளவு அவமானம், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, அத்தனை அவர் சகிக்கிறார். ஏன்னா அந்த சகிச்சா தான் கீழ்ப்படிதலுடைய உச்சக்கட்டத்துக்கு போக முடியும். என்னைக்கு கீழ்ப்படிதலுடைய உச்சக்கட்டத்துக்கு போகிறாரோ அன்னைக்கு தேவன் மகிமைப்படுவார். அந்த மைண்ட் அவருக்குள்ளே இருந்ததுனால அந்த 3 மிகப்பெரிய பிரச்சனையிலையும் அந்த வலியும் தாங்கிட்டு கிறிஸ்து தன்னுடைய அந்த வேதனையை, அந்த சகிப்புத்தன்மையை காட்டி தன்னுடைய கோர்ஸ் அவர் முடிக்கிறார் இல்லையா? அதுதாங்க அவருக்கு முன்பாக வைத்தது. நமக்கு முன்பாக வைத்திருக்கிற கிளையும் அவர் தான், நமக்கு முன்பாக வைத்திருக்கிற கல்லும் அவர் தான். ஸோ இதில் அவர் விரும்புகிற மாதிரி என்ன செய்கிறார்? ஒரு டிசைன் பண்ணி அவர் செய்கிறார். அதை தான் சொல்கிறார், அவர் சித்திர வேலையை நிறைவேற்றி பிதாவாகிய தேவனுடைய 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்குன்னா முழு கவனமும் இன்றைக்கி கிறிஸ்து அவருடைய திருச்சபை, அதனுடைய நிறைவு. இன்றைக்கி மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷன் தேவன் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா திருச்சபையை முடிக்கணும், அவ்வளோதான். இது முடித்தா தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இப்போ கொரோனாவில் இருக்கிறோம், இப்போ இது கர்ப்ப வேதனை ஆயிடுச்சு உலக ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே. அப்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இதிலிருந்து எப்படா ரிலீவ் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அப்போது அதுக்குரிய விடை பைபிளில் தான் இருக்குது. எப்போ அந்த ரிலீஃப் ஆவாங்க என்று சொல்லி பார்க்கும்போது திருச்சபையினுடைய இலக்கம் முடிஞ்சால் தான் இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு விடுபடக்கூடிய நிலைமைக்கு வரும் இல்லையா? அப்போ அதுக்கு இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்னும் சில யோசுவாக்கள் அழுக்கு வஸ்திரம் தரித்தவர்களாக இருக்கிறார்கள், சுயநீதி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், சுயநீதியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அழுக்கு வஸ்திரத்தை களையணும், தேவனுடைய நீதி உள்ள வரணும். அதுதான் படித்தோம் இல்லையா? நீதியின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை இவர்கள் போட்டுட்டு தேவனுடைய நீதியிலேயே தொடர்ந்து நடப்பவர்களாக இருந்தால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அவர்களுக்கு போடப்பட்டு ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துடுவாங்க. இதைத்தானே படிக்கிறோம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ கடைசி வரைக்கும் யாரெல்லாம் நிலை நிற்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சாத்தானுடைய சகல சோதனைகளிலிருந்து வெளிவந்து அவர்கள் தேவனுடைய திருச்சபையாக மாறக்கூடிய லெவலுக்கு போயிடுவாங்க. அது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இங்கே நிற்கிறோம் அழுக்கு வஸ்திரம் போட்டு, இந்த பக்கம் சாத்தானும் அவனுடைய வேலையை செய்கிறது பார்த்துட்டு இருக்கானா, இந்த பக்கம் தேவதூதன் பார்க்குறார். தேவன் என்ன சொல்கிறார்? அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாது, அவன் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லி சாத்தானை மிரட்டிட்டு இருக்கார் தேவன். அப்போது தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சாத்தானுடைய எந்த தந்திரமும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, அவனுடைய எந்த குற்றச்சாட்டும் நம்மளை பாதிக்காது. ஆனால் பாதிக்காதுன்னா புரியுது இல்லைங்களா? நம்ம அதை எண்ணவே கூடாது. தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் பின்னாடியே போயிட்டுருக்கணும். அதை எண்ணிட்டோம்னா நமக்கு பலவீனமாயிடும். நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்கிறாங்கன்னு அதுவே நினச்சிருந்தோம் பலவீனமாயிடும். தேவையில்லை. ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற போது நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? நம்ம பாட்டுக்கு தேவனுடைய வேலையை நம்ம செய்துட்டு போகலாம். அப்படி போகும்போது சிறந்த வஸ்திரங்கள் தரிக்கப்பட்ட
யோசுவாவாக தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்போம். தேவன் நம்முடைய பலியை அங்கீகரித்து கிறிஸ்துவ நிமித்தமாக நம்மை அவரோட சேர்த்து கொள்வாருங்கிறதான் இந்த ஒரு தரிசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு அங்கீகரித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த நாளிலே தீர்க்க தரிசன பாடத்தின் வாயிலாக நம்மோடு அனைவருடனும் பேசியிருக்கிறார். கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ்வதற்கு தேவன் தாமே பரிசுத்தாவின் வழிநடத்தலை நம் அனைவருக்கும் தந்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய அன்பு சகோதரர் கதிரேசன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார். நம்முடைய மூத்த சகோதரர் வேத வசனத்தின் அடிப்படையில் நமக்கு ஆசீர்வாதங்களை வழங்குவார்கள். செய்வோம். வானாதி வானங்களை வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள மனுமக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து இம்மட்டுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஒருவருக்கே கோடானோனி நன்றிலும் துதிகளும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இதுவும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பாவிகளாகவும் அற்பமாகவும் குப்பைகளாகவும் இருந்த போதிலும் மேலான அன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து வந்த தயவுக்காரன் செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, இதோ இன்று கூட சத்திய வசனங்களை தியானிக்க தந்த தயவுக்காரன் என்று செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் சகோதர சகோதரியாக வெவ்வேறு இடங்களிலிருந்து சத்திய வசனங்களை தியானித்தாலும் ஒரே சிந்தையோடு ஏற்ற பிள்ளைகளை வாழ எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்குமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, உமக்கு சித்தமானால் உங்கள் ராஜ்யத்திலே வந்து நாங்கள் சேர எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்குமாறும் மேலான அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபினாலும் எங்களை ஆசீர்வதித்து மகா பரிசுத்தாவை தந்து வழிநடத்துமாறு ஒரே குமாரனும் எங்கள் ஆண்டவரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனல் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுள். ஆமென்.